காலை வணக்கம். கடவுளே, கண்களே, உங்களுக்கும் காலை வணக்கம். ஓகே, நமது பண்பாடு என்ன என்றால், பகைவனாக இருந்தாலும் நமது வீட்டை நோக்கி வந்தால், நமது வாசலுக்கு வந்துவிட்டால், அவன் பகைவனாக இருந்தாலும் உள்ளே பகை இருந்தாலும் விதத்தில் உறவாட வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சோழ நாடு சோறுடைத்து சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். சோழ நாட்டிலே சோற்றுக்கு பஞ்சமில்லை. அதை போலத்தான் இப்படியெல்லாம் பாடுவார்கள். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. மிகவும் தவறான கருத்து. சும்மா பேச்சுக்காக, உரையாடலுக்காக நான் பேசுகிறேன். நமது கவிஞர்களெல்லாம் பல கவிதைகளில் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய கற்பனையே எண்ணங்களே வேறு. அந்த எண்ணத்திலே அவர்கள் தங்கள் கருத்தை சொல்லிக்கிறார்கள். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த உலகத்தில் இடம் நமக்கு இடம் ஏது அப்படின்னு சொல்லுவாங்க. என் செல்வங்களே, நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதீர்கள். வர இருப்பவர்களை வரவேற்போம். இந்த பூமி மிகவும் பெரியது. வருபவர்களுக்கெல்லாம் இடம் இருக்கிறது. வந்தவர்களெல்லாம் தங்கிவிட்டாலும் அவர்களை கவனிப்பதற்கு, அவர்களை ஆதரிப்பதற்கு நமக்கு சக்தி இருக்கிறது. அதே போல புதிதாக வந்தவர்களெல்லாம், புதிதாக பிறக்கப் போவர்களுக்கெல்லாம், பழைய மனிதர்கள் இருந்தாலும் புதிதாக பிறக்கவர்களுக்கும் இந்த நாட்டிலே, இந்த உலகத்தில் இடம் இருக்கிறது. அவர்கள் வருவதற்கு இடமில்லையே என்று நினைக்காதீர்கள். கடவுளுடைய படைப்பிலே எல்லோருக்கும் இடம் உண்டு. அதன்படித்தான் அவர் திட்டமிட்டு இருக்கிறார். வருபவர்களை வரவில் வைப்போம், சென்றவர்களை செலவில் வைப்போம் என்று. அவர்கள் 4 நாட்கள் தங்கியிருந்தாலும் புதிதாக வீட்டில் இருப்பவர்களுக்கு கஷ்டம் வந்து விடாது. அதனால் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது அப்படின்னு கவலைப்படாதீங்க சொல்வாங்களே. வரவேற்போம், வருபவர்களெல்லாம் வரவேற்போம். அந்த மனப்பான்மை வேண்டும். பணத்தை சம்பாதித்து விடலாம். மனிதர்களை சம்பாதிப்பது மிகவும் அரிது. எப்போது புதிய மனிதர்கள் நமது நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கு வருகிறார்களோ அவர்களை வரவேற்போம். இதுதான் நமது தமிழர்களுடைய பண்பாடு. உள்ளே பகை இருந்தாலும் உதட்டில் உறவாட வேண்டும். பழைய நிகழ்ச்சிகளை நாம் பழையதெல்லாம் நினைத்துக்கொண்டு இந்த பகைமையை நாம் வளர்க்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம், மறப்போம் என்றும் நமது பெரும் தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மன்னிக்க மனப்பான்மையோடு நாம் இருப்பது
நல்லது, இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று நடந்ததையெல்லாம் என்று நினைத்து கொண்டு பகைமையை வளர்த்து கொண்டதால் அது உடலுக்கு மிகவும் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் கெடுதல். ஓகே சொல்லுங்களே, மீண்டும் சந்திப்போம். ம்.